நோம்பு கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி புதினா சட்னி என்னோட மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 7 டெப்பல் பூண்டு, எந்த அளவுக்கு பூண்டு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 12 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா கூட எதுக்கு இவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியில் அரைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த ஸ்பைசினஸ் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வந்து திக்னஸ்க்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி, நான் 2 கட்டு புதினா 2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு 2 பேட்சாக நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ பாதியாக வந்து சேர்த்துக்கிட்டேன். மீதி பாதியில் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமனை ஜூஸ் புழிஞ்சு எடுத்துருந்தேன். அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தயிர், பொட்டுக்கடலை, சாட் மசாலாலாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்களில் நமக்கு மீன் சட்னி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து சாட் மசாலா தயிர்லாம் வேணான்னிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் ஒரு ஐஸ் ட்ரேயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஐஸ் ட்ரேயில் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி க்யூப் ஆனதுக்கப்புறமா இது ஒரு ஜிப்லா கவரில் மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வச்சு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மீன் சட்னி சாப்பிட்ற டைமில் மட்டும் நல்லா கெட்டியான தயிரை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து 1 கியூப் 2 கியூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டு சாண்ட்விச்சஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நோம்பு கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். பானிபூரி செய்கிறீங்க அப்படின்னா பானிக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.